இங்க எபிசோட் 10 எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சீலி பொண்ணு நம்ம ஹீரோட்ட நடவடிக்கையே எல்லாம் மாறிடுச்சு. நீ பாரு ஃபர்ஸ்ட் பண்ற ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வேற, இப்போ பண்ற ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வேற. அது மட்டும் இல்ல உன்னோட பவரே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா உனக்கு இந்த காப்ளின்ஸ் அடிக்கிறதுக்கே என்னோட ஹீலிங் பவர்லாம் தேவைப்பட்டுச்சு. அது கூட நீ அடிச்சு முடிக்கல. ஆனா இப்போ பாஸ் என்னோட ஹீலிங் பவர் தேவையில்லாம அவ்வளோ ஈஸியா கொண்டுட்டு உன்னோட பவரை நான் உண்மையா பாராட்டுறேன். அது மட்டும் இல்ல உன் ரேங்க் வேற லெவல்ல போயிருக்கோம் நான் நம்புறேன். என்னோட ரேங்க் சி ரேங்கா இருந்தாலுமே நான் இவ்வளவு நாள் டி ரேங்க்கும் இ ரேங்க் அந்த மாதிரி டஞ்சனுக்கு தான் போறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு. பட் உனக்கு அந்த பயமே இல்லை. இ ரேங்க்ல இருந்துட்டு இந்த சி ரேங்க் டென்ஷனோட பாஸையே கொண்டுட்டு நான் அடுத்த டென்ஷனுக்கு போகும்போது நீ என் கூட வந்தா எனக்கு கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும் அப்படின்னதுக்கு ஓகே நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே சீனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் அந்த ஏ ரேங்க் ஆஃபீஸர் இருக்காரு பார்த்தீங்களா, லாஸ்டா நம்மளோட ட்ரெயினர் அரெஸ்ட் பண்ணாரு. ஸோ அவர் தான் இங்கே வந்திருக்காரு. நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவர் கொண்டு இருக்க மாட்டாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் அவரை விடு வச்சுட்டோம். அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே கிடையாது. அவர் நிர்பராதின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் அந்த பணக்கார வீட்டு பையன் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் அனுப்புனா நான் சொல்லியிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் அந்த டஞ்சனை கிளியர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 5-6 டஞ்சனை ஒரே நாள்ல கிளியர் பண்றதுக்கு நிறைய பேரை கூப்பிட்டுருக்கா. ஸோ நிறைய பேர் வந்தோடனே நாங்க 2 பேர் மட்டும் தான் டஞ்சனுக்குள்ள போறோம், நீங்களா இங்கே உக்காருங்க, இங்க உக்காந்தாலே உங்களுக்கு 1 மில்லியன் நாங்க தரோம், உள்ள வந்தீங்கன்னா பைசா தர மாட்டோம் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாரும். நம்ம ஹீரோ யாருமே வர போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னே சரி நம்ம இந்த ஸ்டோனை உடச்சிட்டு நம்ம இப்பவுமே நம்ம டஞ்சனை கிளியர் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. இங்க நான் அந்த பண்ணகார வீட்டு பையன் இன்னொரு ஷீல்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்க பாத்தியா நான் ரெடியா வந்திருக்கேன், ஷீல்டை போட்டா எந்த மான்ஸ்டரால என்ன எதுவுமே பண்ண முடியாது தெரியுமா அப்படின்னு சொன்னதுக்கு இந்த சின்ன புள்ளத்தனம்லாம் ஆட்டோலாம் இங்க வேணாம், நான் டஞ்சனுக்குள்ள நான் ஒருத்தனாவே பாத்துக்கிறேன், நீ சும்மா கூட மட்டும் வா அப்படின்னு சொன்னதுக்கு பயப்புல உள்ள வரும்போது கூட ஹெல்மெட்டை மாட்டிட்டு வராப்ல. 2 பேர் டஞ்சனுக்குள்ள போயிட்டு டெட்லி டியோ போட போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது இவனுங்க வெளியே உக்காந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவனுங்க எல்லாம் ஓடி வெளியே வர போறானுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே ஓடி வெளியே வராங்க. பார்த்தா டஞ்சனும் க்ளோஸ் ஆயிடுது. அப்போ என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா டஞ்சன் பாஸ் இவங்க அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. எப்படி இவனுங்க 2 பேர் அடிச்சானுங்க, ஒரு இ ரேங்க் டி ரேங்க், எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சஸ்பிஷியன் மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி வாங்க நம்ம அடுத்த டஞ்சனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டஞ்சனுக்கு போறாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பாஸை தவிர மிச்சம் எந்த ஒரு மான்ஸ்டர் வந்தாலுமே எதுவுமே ஒரு மேட்டராவே நம்ம ஹீரோக்கு தெரியல. வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு. பட் எப்படியாவது அந்த எஸ் ரேங்க் டஞ்சனுக்கு போயிட்டு எல்லாருமே அடிச்சு போட்டு அந்த ஒரு டிசீஸ் கியூர் பண்ற எபிலிட்டி வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப போராடுறாரு. இப்போ ஒரே நாள்ல 6 டஞ்சன் கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நியூஸ் போகுது. இங்க என்னன்னா ரொம்ப பணக்கார பசங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே எப்படி இதை கிளியர் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற போது அங்க என்னன்னா நம்ம ஹீரோட பேர் இருக்கு. டபுள் டென்ஷனுக்குள்ள போயிட்டு வந்தவன் இவன் பேர் என்ன இங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப என்னன்னா எல்லாருமே டென்ஷன் கிளியர் பண்ணிட்டு சாரிப்பா லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் நேரத்துக்கு முடிக்க வேண்டிய விஷயமா, சரி வாங்க நாங்களாம் ஜாலியா விளையாண்டுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா என்னைய பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்டோன்னே அதெல்லாம் சொல்ல முடியாது, வாங்க நம்ம அடுத்த டென்ஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டென்ஷனுக்கு போனும் போது அங்க எல்லாருமே விளையாண்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து பாக்குறாரு என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லாருமே விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையன் வந்து கேட்டும் போது நாங்களாம் ஃபைட்டர்ஸ், இங்க நீங்க வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டோன்னே என்ன இவன் ஒருத்த மட்டும் தான் உள்ள போயிருக்கானா அப்படின்னா ஒருத்தனே இவன் டென்ஷனை கிளியர் பண்ற அளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா புரிஞ்சுக்கிறாரு. இவனுங்களாம் டென்ஷனை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்கேயே சீனை கட் பண்ணிட்டு வேற லெவல்ல அடுத்த சீனை காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவை அவரே மீட்டிங் கூப்பிடுறாரு. எதுக்கு ஒரு மீட்டிங் கூப்பிடுறாருன்னே புரியலன்னு சொல்லிட்டு சரி இவன் போனோன்னே இவரு என்னன்னா நான் உங்களுக்கு நிறைய டஞ்சனு காட்டுறேன், ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளோலாம் பத்தாது எனக்கு இவ்வளோ ஜாஸ்தி தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 300 மில்லியனை கேட்குறாரு. வாக்குவாதம் சூடு பிடிச்சோன்னே இவர் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு நீ யாரை கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணத்திலே ஒரு கீரலை போட்டுறாரு நம்ம ஹீரோ. அவருக்கு வச்சிருந்த அந்த எபிலிட்டியை வச்சுக்கிட்டு இவனுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி மாறுற எபிலிட்டிலாம் இருக்கா. ஒருவேளை நான் நினைச்சதோட ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிறாரு. கடைசியில் இந்த டீலை ஒத்துக்கிட்டு ஒரு 600 மில்லியனை தரதான் இந்த ஒரு டீலை ஒத்துக்கிறாங்க. சரி டீலை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்புற போது என்ன நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நீ இதை வெளியே தெரியாதமே பார்த்துக்கோ, அப்போ நான் உன்னை நம்புறேனா இல்லையான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த ஒரு எபிசோட்ல தான் ஃபைட் சீக்வன்ஸ் வெறியா இருக்கும்.